அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. The most famous labor union leader தேவா. எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கு. என் பேர் இன்னும் மறக்கல. Of course தெரியும். मैं आपको अपना राइट हैंड बनाना चाहता था. अब बोलिए, खड़े रहेंगे मेरे साथ? बताता हूं, बाबा से बात करना. தலைவை இறங்கட்டுமே, சரித எழுதட்டுமே, மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, கோவழத்து மதமே. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. காக்கா, இது பாரு, இந்த கப்பல்ல போட்ட கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் அவனுடையதான் இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏன் ஆளுங்க. விருந்து இவன் வேட்டைக்கு சென்றனும் பயந்து வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்று புள்ளி எழுதி கொடல் உருவுற சம்பவம் உறுதி. இதுவரையில் நல்லவன் இருந்தான், இந்த கதையில ராட்சச முகம்தான். பத்தி குச்சியில எரிமலம் அவனே எரிக்காத நீ, கொலசாமிய வேண்டிக்கோ பாபே, உரைக்காத நீ.
Leo. Badass, Leo. He's a freaking badass man. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அவரை நாங்களாம் கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கு ஐயா என்னாச்சு அவங்க புறமையா இருந்து பெரிய ஷீட்டுக்கு வந்தவங்க 2-3 பேர் இங்க ஸ்டேஜுக்கு வருவாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப சகிப்புத்தன்மையோட. ஸோ நான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்டுக்கிறது, ஒரு வித்வா தலைவராக உள்ள தலைவராக எங்களை ஷீட் வேணும்னு அடம் பிடிக்காதீங்க. முக்கியமாக வயசானவர்கள் இருக்கவும் உட்கார்ந்து தான் போகணும். ஸோ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டா ஜாலியாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஸோ அங்கே வெளியிலையும் ஸ்கிரீன் எங்களோட அன்பு கலைஞர்கள் இதை நான் ஒரு சேலஞ்சிங்காக சில நட்சத்திரங்களுக்கு, சினிமா நட்சத்திரங்களுக்கு செய்து காட்ட விரும்பினேன். என்னிடம் நான் இலங்கையிலிருந்து வந்த என்னிடம் சொல்லப்பட்ட பதில், ஒரு 100 ரூபாய் காசு இந்த மண்ணில இருந்து உங்களால் எடுக்க முடியாது. என்னுடைய அன்பு கலைஞர்களை பார்த்து அவங்க சொன்ன பதில் மரணிப்பேன் அப்படின்னு. இல்ல என்னை பத்தி நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம மீன்முள்ளு ஓடியில வச்சு அந்த ஃபேக்டரியில ஒரு நாள் கிளீன் பண்ணின துப்புரவு தொழிலாளி, இந்த துப்புரவு தொழிலாளி 2 பேரை கொண்டாடுறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் துப்புரவு தொழிலாளி கிளீன் பண்ணும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல், ஒரு எக்ஸ்பென்சிவ் ஒரு பொட்டில், கிளாஸ் பொட்டில் இருந்த ஒன்று உடைஞ்சு விழுந்து அது டேமேஜ் ஆகி கிடக்கும். ஸோ அதில் துப்புரவு தொழிலாளி வேலை செய்த துப்புரவு தொழிலாளர் பல தடவை கேட்டேன், தூய்மை பணியாளர் கேட்டேன். அவர் நான் இல்லை சார், நான் இல்லைன்னு சொன்னார். திருப்பி கேட்டா பொய் சொல்லாத, எனக்கு கோபம் வரும் இல்லைன்னு சொன்னார். அதிகாலை வானம், சூழ்கொண்ட வேகங்கள், உயிர் துளைக்கும் குளிர்காற்று, பூத்துவனாய் ஒரு மலைச்சாரல், காதை வருடும் குயில்களின் பூவானம், நாசு வைக்க மனமினிக்க ஒரு குவனை சூடான தேநீர். இது அதிகாலை நமக்கு அளித்த வரம். அதே போல மனதை வருடும் இந்த மாலை பொழுது நமக்கு அளிக்கப்பட்ட வரம். இந்த மிராஸ் கிரியேஷன்ஸ் டாக்டர் சுப்பையா பிள்ளை மீன்முள் பட இசை மற்றும் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு விழாவும் மீன்முள்ளு கலவையான முகங்களில் சந்தோஷ குவியல்கள். இது வெறும் முயற்சியால் மட்டும் விளைந்ததென்று, ஆண்டுக்கணக்கான பயிற்சியால் விளைந்ததும் கூட. அயற்சியின்றி உழைத்த பயன் விதைத்தது பயிராய், அது வளர்ச்சியின்றி விளைந்து நிற்கிறது அறுவடைக்காக. முகமலர்ச்சியோடு எதிர்வாருங்கள், வெற்றி கோப்பை உங்கள் வசம் வரும் அந்த நாளுக்காக. நன்றி, வணக்கம். கேமரா வச்சிருக்காங்கண்ணே. பின்னாடி கிடையாது. நம் குடும்ப விழாவிற்கு வருகை இருக்கின்ற ஐயா திருவாளர் கங்கையம்மன் அவர்களை மீன்முள்ளு குடும்பத்தின் சார்பாகவும் வித்வா குடும்பத்தின் சார்பாகவும் அன்போடு அழைத்து விட்டோம். அடுத்ததாக இந்த மீன்முள்ளு படத்தின் கதாநாயகியின் தந்தையாக டிஐஜியாக நடித்துள்ள எங்களுடைய அன்புக்குரிய நண்பர் நடிகர் அசோக் பாண்டியன் அவர்களை மேடை கிடைக்கின்றேன். எனக்கு என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய நண்பரும்
ஒரு பிரபல திரைப்பட நடிகருமான அசிஸ்டன்ட் கமிஷனராக படத்தில் அசிஸ்டன்ட் ஏசிபியாக நடித்துள்ள நண்பர் பிர்லா பஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அன்பு சகோதரி நடிகை கதாநாயகியின் அம்மாவாக நடித்து படத்தில் உண்மை என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு ஆர்டிஸ்ட். எந்த விதமான ஒரு செகண்ட் டேக்கும் இல்லை, ஒன் டேக் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணின கிருபா, சகோதரி கிருபா நடிகை அவர்களை ஹீரோயினுக்கு அம்மாவாக நடித்த டிஐஜியின் மனைவியாக நடித்த சகோதரி கிருபா அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக இதுக்கு முன்னால் அழைக்க வேண்டியவர் நம்மளுடைய இசையமைப்பாளர், எங்களுடைய மீன்முள்ள படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நண்பர் இந்திரஜித் கலைவாணன் அவர்களை உங்களோடு அழைக்கின்றேன். எங்களுடைய டொல்பின் முத்து முருகன் நண்பர் எங்களுடைய இந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்பான்சராக இருந்தார், தொழிலதிபர். ரொம்ப ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து வந்ததாக சொல்லி அவர் பேசிய சில விஷயங்கள் என் மனசை ரொம்ப டச் பண்ணுகிறது. அப்படி இருந்து நான் ஒரு தொழிலதிபராக, ஒரு ஜவுளி நிறுவனத்தின் அதிபராக வந்துள்ளார். எங்களுடைய விட்வா அமைப்பின் செயற்குழு உறுப்பினர். நாங்க எல்லாரையும் அழைக்க வேண்டும். ஆனால் இந்த ப்ரொடியூசர் மாதிரி மீன்முள்ள படத்தினுடைய பிரதான ப்ரொடியூசர் அவர் தான். இந்த மீன்முள்ள படம் கடைசியாக 15 நாள் படப்பிடிப்புக்கான முழு ஒத்துழைப்பு வழங்கிய அன்புக்குரிய நண்பர் டாக்டர் சுப்பையா பிள்ளை அவர்களை இங்கே உட்கார்ந்து அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து மீன்முள்ள படத்தினுடைய விட்வாவினுடைய ப்ரொடியூசராக நாங்க இந்த ஸ்கிரீன்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அன்புக்குரிய நண்பர் மகேந்திரன் அவர்களை, இவர் ஒரு நிசான் கம்பெனியின் ஒரு முக்கிய அதிகாரி. அதே மாதிரி அரவிந்த் மேடைக்கு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு வேலை இருக்கே உட்கார முடியாது, ஸோ உட்கார்ந்துட்டு இருக்க வாங்க. நண்பர் கொரோனாவில் குற்றவியல் படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர். ஸோ அதே போல் எங்களுடைய குணசேகரன் நண்பர் அவர்கள் முன்னாள் அரசாங்க அதிகாரி, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் அரசா என்னது இந்த பேர் தமிழ்ல குவாலிட்டி கண்ட்ரோல் தர நிர்ணயம் செய்கின்ற ஒரு அதிகாரி, ஸோ ஓய்வு பெற்ற அதிகாரி. அடுத்த ப்ரொடியூசர் யாரு மறந்துட்டு, பணமுடி மணி அவர்கள். அவர் இப்போது அவருடைய தங்கையின் திருமணம் இன்று உண்டு விட்ட தங்கையின், அதனால் அவர் வரவில்லை. ஹீரோ பக்கத்துல கிராம கூப்பிடல, என்னுடைய அன்பு மகன் ஹீரோவை வந்து உட்காருமாறு இஸ்குல் கேட்கின்றேன். இஸ்குல் சொல்லிட்டேன். எங்களுடைய அன்பு சகோதரி வில்லனுடைய வைஃபாக நடித்த சாய் லக்ஷ்மி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். சோ விட்வா அமைப்பின் பிரதி துணைத் தலைவர் அனிதா ரோஷ்னி மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். விட்வா அமைப்பினுடைய இன்னொரு பிரதி தலைவர் சட்டத்தரணி அட்வொகேட் ரமேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். விட்வா அமைப்பின் ஜெனரல் செக்ரட்டரி தோமஸ், உட்கார்ந்துட்டு வாங்க ஒரு தடவை. நாமெல்லாம் எங்க உட்காரு, விட்வா வந்து பல ஏழை கலைஞர்கள் உச்சத்துக்கு போகும் வரைக்கும் நின்றுகே இருப்போம். அதான் எங்களுடைய குறிக்கோள். ஆனந்தராஜ் அன்பு விட்வானுடைய பொருளாளர், வேல்ஸ் நிறுவனத்தில் ஆனந்தராஜ் வந்துட்டாரா? அவரை மேடைக்கு அழைக்கிறோம். நண்பர் யாபேஷ், விட்வா அமைப்பினுடைய முக்கியஸ்தர் யாபேஷ், நீங்க வரலையா மேடைக்கு? சோ சாரா சுருதி, என்னுடைய வருங்கால மிக பிரபல பாடகியாக நீங்கள் மாற வேண்டும். அன்பு மகள் சாரா சுருதியை மேடையில் உட்காருமாறு அழைக்கின்றோம். சாரா சுருதி அப்பாங்க நீங்க. எங்களுடைய அன்புக்குரிய அட்வொகேட் எங்களுடைய விட்வா அலுவலகத்தில் முன்னாலே இருக்கிறார். சிஎம்முடைய ஹோம் செக்ரட்டரியாக நடித்துள்ளார் இந்த படத்தில். அட்வொகேட் பாலாஜி, நண்பர் பாலாஜி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். வழக்கறிஞர். ஸோ எங்களுடைய விட்வா ஆபீஸுக்கு முன்னாடி உள்ள பில்டிங் ஹெட் மியூசிக், அப்படி 3 நிறுவனங்கள் சேர்ந்து இந்த எங்கள் பாடல்களை வெளியிடுகின்றது. ஸோ இதை முதலில் திரைநீக்கம் செய்து விட்டு இது என்னென்னு நான் சொல்றேன். திருப்பிக்கிட்டு பண்ணணுமா?
டிஏபி ஃபிலிம் நீ அவனுங்களை சுட்டதால உன்னை விட்ட இல்ல உன்னை இங்கே போச்சுடா. மீன்முள்ள தொண்டையில மாட்டிட்டா என்ன பண்ணணும்னு தெரியுமில்ல. அதான் சார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். குட். அந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்லு. நான் சிஎம் சாருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரக் டீலர்ஸ் இன்னும் 6 மாசத்துல ஒழிக்கிறேன்னு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. அவன் தான் என் புருஷன். போதைப் பொருள் ஒரு மோசமான ஆயுதம் மட்டும் இல்ல, அது நம்ம இளைய சமுதாயத்தோட ஒரு சாபக்கேடு. அவன் ருத்ர தாண்டவம் ஆடினான். எனக்கு அவனை பிடிச்சிருக்குமா? என்ன வண்டியை செக் பண்ணிடுங்க சார். உங்க டியூட்டி பார்த்து விடுங்க சார். சார் மீடியா உள்ள வந்துட்டாங்க சார். உன்னை நம்பிதான் தூக்கி போட்டாங்க. திருச்சி, மதுரை, தூத்துக்குடி ஒரு இடத்துல கூட மிஸ் ஆயிருக்கூடாது. எதுவுமே போலீஸ் கையில மாட்டிருக்கூடாது. ஏய், நம்மகிட்ட பொருள் எதுவும் இல்லை இல்லைண்ணா. அறிவு கெட்டவங்களே, சொன்ன வேலையை ஒழுங்கா செய்தீங்களா? ஏதாவது எஸ்எம்எஸ் நடந்துச்சு. ஏய், அத்தனை பேர் விஐபி பசங்க. போலீஸ்க்கு தேவையான எல்லா பவரையும் கொடுங்க. பணப்பழக்கம் அதிகமா இருக்கிற தொழிலை கட்டுப்படுத்த முடியாது. அதுல ஒண்ணுதான் இந்த ட்ரக்ஸும். என் பொண்ணு உயிரோட வேணும். ஏய், உங்க போலீஸ் பெரிய ஆளு. அவன் என் தாய் இல்லையா தெரியல. நான் 30 வருஷம் அரசியல் படுத்து கொண்டு வேண்டாம் காட்டா. உன்னிடம் நான் கேட்டது ஒரு தாலி வரை.
புலனாய்வு ஆபீசரா இருந்திருக்காருன்னு எல்லாம் அப்படி ஷார்ட் வைக்க சொன்னா வைக்கணும். இதுதான் ஆக்டிங் தான், அதான் ஆக்டிங். உண்மையாவே இவருடைய மேக்கிங் ஸ்டைல எனக்கு வேற மாதிரி இருந்தது. அவருடைய மேடம் அவங்க ஒய்ஃப் அவங்களையும் சந்திச்சேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சொன்னேன் ரஜிம் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்க வந்து இத்தனை ஆங்கிள் எல்லாமே மாஸ்டராகவே எடுத்திருக்கீங்க சார், இது வந்து எடிட்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் சார்னு. நான் தான் எடிட் பண்றேன் சார் அப்படின்ற மாதிரி. மல்டிபிள் பர்சனாலிட்டி உண்மையாவே. இவரு நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு பட்டமே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன மாதிரி அந்த ட்ரைலர் எல்லாம் பார்த்தேன், வேற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு அப்பா ஒரு பிள்ளைய வந்து டைரக்ஷன் பண்றது சான்ஸே கிடையாது. அவர் அந்த ஆன்மீக கூட்டத்துல பார்க்கும்போது அப்பா பிள்ளைக்கான அந்த ஒரு பாசம் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது ஒரு குரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருந்தது. ஸ்கூல்ல அப்படியே வந்து ஸ்டாப் எஸ் எஸ் சார் அப்படி வந்து நிப்பாப்ல. எனக்கு அது வேற மாதிரி இருந்தது. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எல்லா படங்களும் வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியா அமையணும்னு சொல்லி நான் ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஏஆர்எம் ரஜீம் சாரோட ஸ்பீச்சை பார்த்தேன். உண்மையாவே அவர் வந்து எவ்வளவு பெரிய பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு சார். நான் வந்து 96ல வந்து அந்த பதவிக்காக தான் சார் சென்னைக்கு வந்தேன். ஆக்சுவலா அது எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்ச பதவியை தூக்கி போட்டு வந்திருக்கீங்க. அதுக்கான நோக்கமும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. காரணம் அவர் ஃபாலோ பண்ற அந்த மார்க்கம். ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது அந்த மார்க்கத்து பேர் சொல்லி அவர் பேசாருன்னா கண்டிப்பா அவர் தப்பு செய்ய மாட்டார். கண்டிப்பா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாரு.
நானும் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவரையும் மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நிச்சயமாக விட்பா உறுப்பினர்களாகிய உங்களுக்கான நாள். உங்களுக்கான ஏராளமான நற்செய்திகள், மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இங்கே நடக்க இருக்கின்றன. இங்கே நடைபெற உள்ளது மீன் முள்ளு படத்திற்கான ஆடியோ லான்ச் மாத்திரமல்ல, விட்பாவிற்கான இன்னொரு சிறப்பான ஒரு நாளாக இது அமையும் என்று நம்புகின்றேன். முதலில் இந்த விட்பா வெளியிட உள்ள திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களை பற்றி மிகச்சிறிய அறிமுகத்துடன் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன். விட்பா வெளியிட உள்ள நான் இயக்கிய 5 படங்களுக்கான ப்ரொடியூசர் அவர்களை இங்கே நான் அறிமுகப்படுத்துகின்றேன். என்னுடைய கருப்பு உடன்படிக்கை என்ற திரைப்படம் விட்பாவிற்காக நான் அன்பளிப்பு செய்த என்னுடைய 3வது திரைப்படம். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளராக பனங்குடி மணி என்ற எங்களுடைய விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினரும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான சுப்பிரமணியம் அவர்களை நாங்கள் விட்பாவின் மூலம் அறிமுகப்படுத்துகின்றோம். அவர் முன்னாள் இராணுவ வீரர், மிகச்சிறந்த நற்பண்புகளை கொண்ட ஒரு நல்ல நண்பர், சாதாரணமாக அனைவரையும் நேசிக்கக்கூடிய, அனைத்து விட்பா உறுப்பினர்களின் எதிர்காலத்தையும் சிந்திக்கக்கூடிய ஒரு நண்பர். இவர் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளராக விட்பா மூலம் அறிமுகமாவதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர் பனங்குடி மணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மீன் முள்ளு திரைப்படத்தின் இசை வெளியீட்டிற்காக அனைவரும் வருகை தந்துள்ளீர்கள். இந்த மீன் முள்ளு திரைப்படத்தின் தயாரிப்பாளராக விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினரான டாக்டர் வி சுப்பையா பிள்ளை அவர்களை எங்களுடைய விட்பா அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. மிகவும் சிறந்த ஒரு கொடை வள்ளலான தொழிலதிபரான எங்களுடைய டாக்டர் சுப்பையா பிள்ளை அவர்கள் என்னுடைய மிகவும் நெருங்கிய நண்பர். டாக்டர் சுப்பையா பிள்ளை அவர்கள் என்னுடைய மகள் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்திற்கு தயாரிப்பாளராக வந்ததன் மூலம் எங்களுடைய குடும்பம் மிகவும் சந்தோஷப்படுகிறது. அவரை நான் நன்றியுடன் இந்த இடத்தில் ஞாபகம் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் அவரும் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் இடம்பெறுவார் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக என்னுடைய மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் தான் கொரோனாவில் ஒரு குற்றவியல். கொரோனா இந்த வைரஸை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினரான நண்பர் ஆர் மகேந்திரன் அவர்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் நிசான் மோட்டார் கம்பெனியின் உயர் அதிகாரியாக இருக்கின்றார். இவர் ஒரு மிகச்சிறந்த மனித நேயம் உள்ள ஒரு நண்பர். மிகவும் ஒரு சிறந்த கதாபாத்திரம் ஒன்றில் இந்த மீன்முள்ளு படத்திலும் இவர் நடித்துள்ளார். இவரை அன்புடன் வரவேற்கின்றோம். எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக என்னுடைய மிகவும் முக்கியமான திரைப்படம், என்னுடைய வாழ்நாளில் 2வது திரைப்படம் கீரைகள். பாரதி ராஜா சார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு RB சௌத்ரி சார் அவர்களின் அனுசரணையுடன் இளைய தளபதி விஜய், மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஆகியோரால் வெளியீடு செய்யப்பட்ட இந்த திரைப்படம் 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு மிகவும் மாபெரும் வெற்றி அடைந்தது. இந்த திரைப்படத்தை மீண்டும் வெளியிடுகின்றோம். நண்பர் எஸ் அரவிந்த் குமார் விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினரான எங்களுடைய நண்பர் அரவிந்த் குமார் அவரை தயாரிப்பாளராக கொண்டு இந்த திரைப்படம் வெளியிடப்படுகின்றது. இவர் இந்த மீன்முள்ளு படத்தின் புரொடக்ஷன் மேனேஜராக மிகவும் சிறந்த தனது திறமையை காட்டி எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திய ஒரு நெருங்கிய நண்பர் அரவிந்த் குமார் அவர்கள் எதிர்காலத்தில் மிகவும் சிறந்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக மாறுவார் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய இன்னொரு படம் மன்னிக்கும் முன் என்ற திரைப்படத்திற்கு எஸ் குணசேகரன் அவர்களை நாங்கள் தயாரிப்பாளராக தீர்மானித்துள்ளோம். இவர் விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினர். முன்னாள் மத்திய அரசு தர நிர்ணயங்கள் செய்கின்ற ஒரு அதிகாரியான இவர் மிகவும் தரமானவராகவே விட்பா இவரை தேர்ந்தெடுத்து இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்துகின்றது. விட்பாவினுடைய ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால், விட்பா தயாரிக்கின்ற ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஆகக்கூடினால் 5 பேரை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்துவது. அந்த வகையில் இவர்கள் இந்த ஒவ்வொருவரும் எங்களுடைய 5 திரைப்படத்தின் தயாரிப்பாளராக இருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களில் எங்களுடைய விட்பா நண்பர்களாகிய நீங்களும் விட்பாவின் படங்களில் தயாரிப்பாளராக நிச்சயமாக வரலாம். இந்த என்னுடைய படங்களின் பெரும்பகுதி வருமானம் நிச்சயமாக ஏழைகளுக்கும் நமது விட்பா கலைஞர்களுக்கும் பெருமளவில் உதவும் என்று நம்புகின்றேன். அதுதான் எனது விருப்பமும் கூட. இங்கே நடைபெறப் போகின்ற இந்த விழாவில் நீங்கள் ஏராளமான விஷயங்களை, தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரையில் நடைபெறாத பல அதிசயங்கள், பல விஷயங்கள் இங்கே நடைபெறப் போகின்றது. ஒரு வாழ்நாளில் சினிமா கலைஞன் ஒருவன் எதை ஆசைப்படுவானோ அதை அடைய வேண்டும் விட்பாவில் என்ற ஒரு
நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இன்று பல விஷயங்கள் செயற்பாட்டுக்கு வருகின்றது. இங்கே நிகழ்ச்சி நடைபெறுகின்ற போது அதை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கே இடப்பிரச்சனை, நெருக்கடி, சிலருக்கு உட்கார இடமில்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களுடைய அன்பு கலைஞர்கள், விட்பாவின் அன்பு உறுப்பினர்கள் அதை பெருமனதுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையை உங்களிடமிருந்து தற்காலிகமாக இப்போது விடைபெறுகின்றேன். மழை போல வந்தா காற்றாக நீற்றாக நான் பாட பாட்டாக வந்தா கனவுக்குள்ள கற்பனை அல்ல வரமாக சுரமாக வந்தா. உறுப்பினர்கள் அனைவரையும் அண்ணன் ஏஆர் ரசீம் அவர்களின் சார்பாக வருக வருக என மீண்டும் நாங்கள் வரவேற்று இன்று சாலிகிராமத்தில் நடக்கின்ற பிரசாத் ஸ்டுடியோ நடக்கின்ற மாபெரும் ஆடியோ லான்ச்சுக்கு வருகை தந்துள்ள அனைத்து விட்பா உறவுகளையும் செயற்குழு பொதுக்குழு உறவுகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அண்ணன் ஏஆர் ரசீம் அவர்களின் இயக்கத்தில் உருவான மீன்முள்ளு திரைப்படம் வெற்றியடைய தமிழக மக்களாகிய நீங்கள் பேர ஆதரவு தந்து இந்த படத்தை வெற்றியடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, அண்ணன் ஏஆர் ரசீம் அவர்களின் அன்பு மகன் அவர்கள் சிறு வயதில் இருந்தே இந்த படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தை வெற்றி அடைய தமிழ் ரசிகர்களாகிய நீங்கள் பேராதரவு தருமாறு இன்டர்நேஷனல் பிலிம் அசோசியேஷன் சார்பாக விட்பா சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் ஏஆர் ரசீம் படம் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.